காலையில் நேற்று நாளையில் உட்கார்ந்து நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அற்புதமான அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இதில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, வேத பகுதியில் நீங்கள் வாசிக்கும்போது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 25 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் முடிய ஒரு பெரிய சம்பவம், நல்ல ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு சம்பவம். அதில் என்ன பார்க்குறீங்கன்னா, சீரிய ராஜா நம்ம இந்த சமாரியா தேசத்தில் முற்றுகை போட்டது நிமித்தமாக அதை ஆட்கொள்ளணும்னு சொல்லி, அதை எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லி சீரியாருடைய ராஜா முற்றுகை போட்டது நிமித்தமாக சமாரியா தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம். அதை திருப்பி சொன்னால் டைம் போய்கிட்டே இருக்கும். பயங்கரமான பஞ்சம். எப்படிப்பட்ட பஞ்சம்னா, தான் குழந்தையே தானே ஆக்கி சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம் உருவாயிடுச்சு. அப்போ தான் 2 ஸ்திரீகள் சண்டை போடுறாங்க. ராஜா மேலே நடந்து கொண்டிருக்கும்போது, ஒப்புரைகள் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு ஸ்திரீ கேட்குறா, ராஜாவே நியாயம் செய்யுன்னு சொல்லி. என்ன நியாயம், உனக்கு என்ன வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது, நேற்று நாங்கள் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். என்ன அக்ரிமெண்ட்டு, இன்றைக்கு என் குழந்தைய கொடுக்க நம்ம 2 பேரும் ஆக்கி சாப்பிட்லாம், நாளைக்கு உன் குழந்தைய கொடு நம்ம 2 பேரும் ஆக்கி சாப்பிட்லாம், அதை உண்டலாம். அப்படி நாங்கள் பண்ணோம். இன்றைக்கு என் குழந்தைய நாங்கள் ஆக்கி சாப்பிட்டோம், இன்றைக்கு அந்த குழந்தை கேட்கும்போது தரமாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. ராஜா அவருக்கு ஒன்றும் தெரியாது, அரண்மனைக்குள்ளாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேசத்தில் இவ்வளோ கொடிய பஞ்சம் இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய மேல் அங்கி கிழித்து கொண்டு அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பஞ்சம் தேசத்தில் உலாவி கொண்டு இருக்கும்போது அநேக மரித்து கொண்டு இருக்கிறாங்க. அநேக இப்படிப்பட்ட கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது ராஜா எலிசாவை கூப்பிடுகிறார். எலிசா சொல்கிறார், இந்த பஞ்சம் நாளைக்கு மாறிடுன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய பஞ்சம்! தான் குழந்தைகளே தாங்களே ஆக்கி சாப்பிட்ற அளவுக்கு, தின்ற அளவுக்கு பஞ்சம் தேசத்தில் இருக்குது. இன்னும் 1 மாதம் பொறுத்து நடக்கும், 2 மாதம் பொறுத்து நடக்கும்னு சொல்லி எலிசா சொல்லலை. என்ன சொல்லுகிறார், நாளைக்கு இதே நேரத்தில், அடுத்த 24 ஹவர்ஸில் நாளைக்கு இதே நேரத்தில் என்ன இது அப்படியே பஞ்சம் தலைகீழாக மாறும். ஆமென். என்ன அதை அந்த 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 6:25 அதில் சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார். இவ்வளோ பெரிய பஞ்சம், வெள்ளிக்காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு, புறாக்கு போடுற அந்த பயிரை கூட வெள்ளிக்காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு பஞ்சம், வாங்க முடியாது. அது நிமித்தமாக வீட்டில் இருக்க குழந்தைகளெல்லாம் அடித்து சாப்பிடுகிற சூழ்நிலையில் பஞ்சம் உருவாயிருக்கு. இதை கேட்ட ராஜா போய் உட்காந்துட்டார், சட்டையை கிழிச்சிட்டு போயிட்டு அங்கேயே கிழிச்சிட்டு போய் உட்காந்துட்டாரு. உடனே எலிசா யோசித்து கூட பார்க்கல, அப்படியே சொல்றாரு, நாளைக்கு இந்த நேரத்தில் இது அப்படியே மாறி இருக்கும். என்ன மாறி இருக்கு, எப்படி சொல்லுகிறார்? 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்க்கிறோம். அப்போது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்காலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்காலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வெள்ளி காசுக்கு வாங்குற அந்த கோதுமை காரியங்கள் காசுக்கும் விற்கப்படும் சொல்லி ஈஸியாக சொல்லிட்டார். அவனுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறார். என்ன வல்லமையான ஒரு வார்த்தை பாருங்களேன். அதை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கும்போது ராஜா கையிலா கொடுக்குற ஒருத்தர் சொல்றாரு, இது வானத்தின் கர்த்தர், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இந்த மக்களுடைய பஞ்சத்தை போக்க முடியாது, இவர் என்ன நாளைக்கு தீர்ந்துன்னு சொல்றாரு. இன்னும் ராஜா எலிசா சொல்றாரு, நாளைக்கு இது நடக்கும், இந்த அற்புதம் நடக்கும், ஆனால் நீ கண்ணால் பார்ப்ப, ஆனால் நீ சாப்பிட மாட்ட அப்படின்னு சொல்லி. என்ன வல்லமையான ஒரு வார்த்தை பாருங்களேன், என்ன ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு வார்த்தை பாருங்களேன். நாளைக்கு நடக்கையா, இது மாறும். அது அதே மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த அற்புதத்தை ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை யார் மூலமாக செய்கிறாருன்னா, நீங்கள் யோசித்து பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டு இருக்கிறதா? கொடிய கஷ்டத்தில் இருக்கீங்களா, பஞ்சத்தில் இருக்கீங்களா, அநேக கண்டுகொள்ளாமல் போய் கொண்டு இருக்கிறாங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, நாளைக்கு இதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் மாறும், உங்களுடைய பலவீனங்கள் மாறும் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறா. உங்களுடைய கடன் பிரச்சனை மாறும் சொல்லி கர்த்தர் சொல்லி. நீங்கள் என்ன சொல்லலாம், யோசிக்கலாம், எத்தனை லட்சம் கடன் இருக்கு, என்னப்பா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்படி தான் அன்றைக்கி சொன்னாங்க. கையிலா கொடுக்குற அந்த பிரதானி ஒருத்தன் சொல்கிறான், இது நடக்காது. ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த கிரேசிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எலிசா சொன்ன மாதிரி சொல்கிறேன், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நாளைக்கு மாறும் பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற போகிறார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார், இப்பவும் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அவரால் முடியும் பாருங்க.
அவரால் முடியும். தொடர்ந்து பார்ப்போம். அப்போ இது எப்படி இந்த காரியம் நடைபெறுகிறது? அது ஒரு பெரிய அப்படியே நீங்கள் படிச்சுட்டா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சமரிய தேசம் வெளியே ஒரு 4 குஷ்டரோகி உட்காந்துருக்காங்க. 4 குஷ்டரோகி உட்காந்துருக்காங்க. தேசத்துக்குள்ளே போக முடியாது. அவங்க தீட்டு சொல்லுவாங்கல்ல. அப்போ அவங்க 4 பேர் யோசிக்கிறாங்க, இப்படிப்பட்ட கொடிய பஞ்சத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். ஒன்று நம்ம தேசத்துக்குள்ளே போனால் பஞ்சத்தில் அடிபட்டு நம்ம செத்துரும். உள்ளே விட மாட்டாங்க. உள்ளே போனாலும் சமாரிய தேசத்தில் பஞ்சம் பார்த்துங்க. அதனால் உள்ளே போக முடியாது. அதனால் எதிர்க்க சீரிய இராணுவம் இருக்குல்ல, அந்த இராணுவத்துக்குள்ளே கடந்து போகலாம். அவங்க விட்டாங்கன்னா சாப்பிட்லாம், இல்லை அவங்க கொண்டு போட்டால் மரியாதையோடு செத்து போகலாமே. ஒரு இராணுவத்தின் மூலமாக நம்ம செத்துன்னு சொல்லி அந்த மரியாதையே கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு 4 பேர் பேசுகிறாங்க. இதை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். கர்த்தர் எவ்வளோ அழகாக ஒரு சாதாரண 4 குஷ்டரோகிகளை கொண்டு தேசத்தில் இருக்க பஞ்சத்தை எப்படி நீக்கினான்னு பாருங்களேன். அந்த 4 பேர் யோசித்து உடனே புறப்படுறாங்க. உடனே புறப்பட்டு சீரிய தேசத்து அந்த இராணுவத்துக்குள்ளே கடந்து போகிறாங்க. சீரியல் முற்றுகை போட்டிருக்காங்களே சமாரிய தேசத்தில், அந்த இராணுவத்தை நோக்கி போகிறாங்க. கர்த்தர் இறங்க ஆரம்பிச்சிட்டார். என்ன இவங்க மூலமாக எதுவும் பேசலை. இவங்களுடைய இந்த உற்சாகத்தை பார்க்கிறார், நம்பிக்கையை பார்க்கிறார். இங்கே இருந்தாலும் சாவதான் போகிறேன், உள்ளேயும் போக முடியாது, பயங்கரமான பஞ்சம். எனவே அங்கேயாவது போகலாம், நிறைய தானியம் வச்சுருப்பாங்க, சாப்பிடுவோம், விட்டா இல்லைன்னா செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும், ஏதாவது செய்யணும், நம்ம மூலமாக எதனா நடக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. அவங்க கடந்து போகிறாங்க. அந்த இராணுவத்துக்குள்ளே கடந்து போகும்போது ஆண்டவர் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. இறங்கி குதிரைகளுடைய சத்தம், இராணுவனுடைய சத்தம், பயங்கரமான சத்தத்தை அந்த மக்கள் இவங்க கேட்கல. அந்த மக்கள் அந்த இராணுவத்தினுடைய மக்கள்லாம் முற்றுகை போட்டிருக்காங்களே, எப்படியாவது சமாரியா தேசத்தை கைப்பிடிக்கணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, சமாரியா ராஜா நிறைய பேரை கூலி கொடுத்து வாங்கி நமக்கு விரோதமாக குதிரை படைகளையும் யானை படைகளையும் அனுப்பி நம்மளுக்கு விரோதமாக கடந்து வருகிறார். எனவே நம்ம எல்லாம் ஓடி போகலான்னு சொல்லி அவங்க கட்டியிருந்த குதிரைகள், அவங்க வைத்திருந்த பொன் ஆபரணங்கள், உணவு எல்லாத்தையும் வச்சுட்டு ஓடி போகிறாங்க. யாரும் ஒருத்தர் கூட இல்லை பார்த்தீங்களேன். உடைய 4 பேர் உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த இராணுவத்தினுடைய அந்த இதில் யாருமே இல்லை, அந்த கேம்பில் யாருமே இல்லை. ஏன்னா எல்லாம் இவ்வளோ கூட்டம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒருத்தர் கூட இல்லையே. ஒருத்தர் உள்ளே போகிறாரு, உள்ளே போயிட்டு ஒரு குடாரத்தில் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றாரு, சில பொருட்கள்லாம் ஒழித்து வைக்கிறார். அப்போ ஒருத்தர் சொல்கிறான், நம்ம ஒண்டி அனுபவிச்சா போதாது, நம்முடைய தேசத்தில் எவ்வளோ பேர் சமாரியா தேசத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அந்த மக்களுக்கு இந்த நன்மையை காரியங்களை சொல்லலாமே, இனி நற்செய்தி அறிவிக்கிற நேரம் காலம் அல்லவா. எனவே நம்ம சும்மா இருந்தால் நம்ம பழி நம்ம மேலே ஒழுன்னு சொல்லி அவங்க சாப்பிட்டது மாத்திரம் இல்லாதபடி, எடுத்து வைத்து கொண்டது மாத்திரம் அல்லாதபடி மற்றவங்களுக்கு இதை சொல்லணும், மற்றவங்களுக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லி வேகமாக கடந்து போகிறாங்க. ராஜா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி இருக்குன்னு சொல்லி. ராஜா நம்பலை. இல்லை அவங்க எங்கேயாவது குதிரையெல்லாம் கட்டி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, நம்ம உள்ளே போனோம்னா நம்மளை அப்படியே பிடிச்சிடலாம், கைப்பற்றலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் போய் வேவு பார்க்குறாங்க, இல்லை எல்லாம் ஓடிட்டாங்க. ஒன்று அந்த தேசத்தின் காரியங்கள், இந்த காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது. மக்கள் எல்லாம் போய் அந்தக்குள்ளாக உள்ள சென்று கொள்ளையிடுகிறார்கள். கொள்ளையிட்டு எல்லாரும் தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய காரியத்தை பசி ஆற்றிக் கொள்கிறார்கள். கடைசியாக அந்த வசனத்தை 19வது, 2 மரக்கால் வாறு கோதுமை 1 சேக்காலுக்கும் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்காலுக்கும் நாளை நேரத்தில் சமாரியா ஒளிமுக வாசல் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின் படியே நடந்தது. ஆமென். அவர் நேற்று சொன்னார்ல, அதே படி நடந்தது. பாருங்களேன், எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் ஒரு 4 குஷ்டரோகிகளை வைத்து அந்த தேசத்தோடைய பஞ்சத்தை நீக்கினார். பாருங்களேன், கடைசி வசனம் அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. 19வது வசனம், அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனால் அதில் சாப்பிட மாட்டாய் என்றானே, அந்த பிரகாரம் தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலை ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால அவன் செத்து போனான். ஆமென். அநேகர் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கல்ல. சில காரணங்கள் நீங்க உற்சாகமா இது மாதிரி சொல்லலாம். எலிசா சொன்னது போல நீங்க கூட யோசித்து கொண்டு நாளைக்கு வாழ்க்கை மாறிடும். அப்போ இந்த பிரதானி மாதிரி யாருன்னா ஒருத்தர் உங்கள் வீட்டில் சொல்லலாம், உங்களுக்கு மாறிடுமா, எத்தனை லட்சம் கடன் இருக்குது, உங்கள் மகளுக்கு உடனே திரும்ப நடந்துருமா, உங்கள் மகனுக்கு உடனே திரும்ப நடந்துடும். அதில் எவ்வளோ டைம் பிடிக்கும் தெரியுமா? இன்னும் சும்மா சொல்கிறீங்க, எவ்வளோ பேர் பார்க்கணும், எவ்வளோ பேர் கேட்கணும், எவ்வளோ திருமணம் மையத்தில் போய் எழுதி வைக்கணும், இதெல்லாம் செய்யாது இப்படி நாளைக்கு நடக்குன்னு சொல்கிறீங்க.
அப்படின்னு சொல்லி இந்த பிரதானி சொல்ற மாதிரி சொல்றாங்களா உங்களை பார்த்து? அநேக சொல்லிட்டு இருக்காங்களா? இல்லை, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்யறான்னு சொல்லி ஆண்டுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தோடு, அவருடைய ஊழியக்காரன் அதிகாரத்தோடு நான் சொல்றேன், நாளை தினத்துல இதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறி ஆண்டவர் உங்களை வல்லமையா பயன்படுத்த அவரால் முடியும். அவர் ஒரே நிமிஷத்துல மாற்ற முடியுமா? அவருடைய வாழ்க்கையில அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறதா நம்ம ஆண்டவர் இயேசுனுடைய வேலை. பார்த்தீங்க, சாதாரணமா செய்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உங்களால முடிந்ததை செய்வதற்கு ஆண்டவர் இயேசு தேவையில்லை. இல்ல, உங்களால முடியல, இந்த நாளில் யோசிச்சுட்டு இருக்கீங்க, இந்த பஞ்சம் தீராதே, ராஜாவுக்கே ஒரு முடிவு தெரியல, இவ்வளவு பெரிய பஞ்சம் இருக்கு, எப்படி நாளைக்கு தீருது? எலிசா ஈஸியா சொல்லிட்டா நாளைக்கு தீருன்னு சொல்லி. ஒரு பெரிய கொடிய பஞ்சம், சாதாரண பஞ்சம் இல்ல, கொடிய பஞ்சம், பிள்ளைங்களே அடித்து சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம் உண்டாயிருக்கு. ஆனா எலிசா தேவனுடைய பிள்ளை சொன்னது நிமித்தமாக 4 குஷ்டரோகிகளை வைத்து, சாதாரணமான அவனை மதிப்புக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க, அவன் ஊருக்குள்ள செல்ல முடியாது, அவன் வந்தாவே தீட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு 4 குஷ்டரோகிகளை வைத்து ஒரு பெரிய தேசத்துடைய தலைவிரித்து ஆடின ஒரு பஞ்சத்தை நீக்க ஆண்டவரால் கூடும் என்றால், ஆண்டவர் உங்களை கொண்டு உங்க குடும்பத்தில் இருக்க பஞ்சத்தை, இந்த தேசத்தில் இருக்க பஞ்சத்தை, தேவைகளை சந்திக்க முடியாதா ஆண்டவர் இயேசுவால? ஹல்லேலூயா. அவருக்கு அந்த அர்ப்பணிப்பு தான் தேவை. பார்த்துங்க, முடியோ விசுவாசித்தால் நடக்கும். பார்த்துங்க, நீங்க மணிக்கணக்கில் ஜெபித்ததுனால் நடக்காது, மணிக்கணக்கில் ஜெபித்தது மாத்திரம் அல்ல, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவருடைய மகிமையை காண முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான் 14:12 யாராவது படிக்கலாம்? யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென், அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு செய்த காரியத்தை காட்டிலும் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதம் நடக்கும். அவரை உங்களால செய்ய முடியும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவரை விசுவாசித்தால் நடக்கும். பாருங்களேன், அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், உங்களால் எழுப்ப முடியும் சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில கடன் மாறும் சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால என்னை விசுவாசிக்கிறவன், அவரை விசுவாசிக்கணும், என்னை ஜெபிக்கிறதுனால சொல்லி வசனம் இல்லை, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், அதுக்கு மேலான கிரியைகளையும் செய்வான். ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கிரேசி மூலம் அமர்ந்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 4 குஷ்டரோகிகளை கொண்டு ஒரு பெரிய தேசத்துடைய பஞ்சத்தை ஆண்டவர் கத்த தீர்ப்பார் என்றால், உங்களை கொண்டும் உங்க குடும்பத்தில் இருக்க தேவைகளை சந்திக்க இன்றைக்கு முடியும். பார்த்துங்க, அர்ப்பணிக்கணும். பார்த்துங்க, எனக்கு ஆண்டோட பிள்ளையா நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் மாறும், உங்க துன்பம் மாறும், கண்ணீர் மாறும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கே மாறும். நாளைக்கு இந்த நேரத்தில் நீங்க ருசிப்பீங்க, நாளைக்கு இந்த நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க. என்னை விசுவாசிக்கிறவன், அல்லேலூயா, நான் செய்த கிரியைகளை செய்வான். அவர் அநேக அற்புதங்களை செய்தார். பாருங்க, வித்தின் செகண்ட்ல எல்லாமே மாறுது, வித்தின் செகண்ட்ல மாறுது. தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரு. வெறும் தண்ணீரை எடுத்துட்டு வைத்து மொண்டு ஊத்து சொன்னாரு, திராட்சரசமா மாறிச்சு. பாருங்க, காற்றை கடலையும் பார்த்து அமைதலாக இறையாது 2 வார்த்தை தான் சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படியே அமைதலாயிடுச்சு. மணிக்கணக்கில் அங்க ஜெபிக்கல. பார்த்துங்க ஆண்டவர். ஆமென். லாசரு வெளியே வா, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே சொல்ல. 4 நாள் ஆயிடுச்சு. 8 நாள் ஆன மரித்த உடலை உங்களால் எழுப்ப முடியும் சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நான் செய்த கிரியைகளை செய்வான், அதுக்கு மேலான கிரியைகள். என்ன அர்த்தம்? 4 நாள் மரித்து போன நாரி போன ஒரு லாசருவை உயிரோட எழுப்ப இயேசுவால கூடும் என்றால், அவரை விசுவாசிக்கிற உங்களால 8 நாள் ஆனாலும் மரித்த உடலை உயிரோடு எழுப்ப முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு கேளுங்க. உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில மாற்றம் வேணுமா, உங்க குடும்பத்துல மாற்றம் வேணுமா, விசுவாசிக்க இன்றைக்கே மாறும். பாருங்க, ஹல்லேலூயா. திருமண காரியங்களை ஏற்பாடு செய்து கொடுப்பார் ஆண்டவர். இன்றைக்கே துப்பு வரும். எங்கேயாவது போன் பண்ணி கேட்பாங்க. பாருங்க, உங்க கடல் எத்தனை லட்சம் இருந்தாலும் மாறும். பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 4 குஷ்டரோகி கொண்டு ஆண்டவர் தேசத்துல பஞ்சத்தை நீக்க கூடும் என்றார். அர்ப்பணிப்பு, விசுவாசம், எதையாவது செய்வோம், தேசத்துக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாங்க. அவங்களுடைய அர்ப்பணிப்பு, கிளம்பி போனாங்க, கால் எடுத்து வச்சாங்க, ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, இந்த நாளில கால் எடுத்து வைங்க, பிரயாசப்படுங்க, பிரயாசப்படுங்க. கிரியில்லாத விசுவாசம் செத்தது.
ஆமென். நீங்க விசுவாசிங்க, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில குடும்பத்துல அற்புதம் நடக்கும். அடையாளங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அவர் மகிமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவரால் கூடாது ஒன்றுமே கிடையாது. என்னை விசுவாசிக்கிறவர், ஹல்லேலூயா, என் நாமத்துல, இயேசு என்ற நாமத்துல நீ எதை கேட்டால் நான் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். யோவான் 14:14. இந்த நாளில இது கேட்க போகிறோம். அவருடைய நாமத்துல கேளுங்க, அவர் எதுவா இருந்தாலும் செய்ய முடியும். சின்ன காரியம் பெரிய, 1 லட்சமா 50 லட்சமா முடியாதுப்பா, நான் 1 லட்சம் தான் கட்டாயம் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எங்கேயுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லுகிறார். அவர் நாமத்தில் கேட்கலாமா? கேட்கலாம். ரொம்ப நல்ல ஆண்டவர் தெரியுமா, அன்புள்ள ஆண்டவர் தெரியுமா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம், அப்பாவா கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ரட்சகராய் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு எலிசாவுடைய வார்த்தை ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி போட்டது போல ஆண்டவர் சொன்னதை சொன்னா, அப்படியா நானும் சொல்லுகிறேன், இன்றைக்கு வாழ்க்கையில எல்லாம் மாறும் பாருங்க, மாறும். சாதாரணமான ஜனம் சொல்லிக்கிறீங்களா? எனக்கு நான் ஜெபிக்க தெரியாதுப்பா, அந்த அளவுக்கு பரிசுத்தம் கிடையாது, அந்த அளவுக்கு வேத அறிவு கிடையாது, அந்த அளவுக்கு நான் உபவாசத்தை ஜெபித்தது கிடையாதுப்பா. நான் கேட்டா செய்வார் ஆண்டவரே, இன்னைக்கு செய்வார். அவருடைய நாமத்துல கிறிஸ்தவர்கள் சொல்லல, முஸ்லிம் சொல்லல, இந்துக்கள் சொல்லல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்துல இந்த நாளில கேளுங்களேன், ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மாறாத ஆண்டவர். அவர் சொல்லுகிறார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீங்கள் எல்லாரும், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவர்கள் மாத்திரம் சொல்லல, அவர் இந்துக்களை மாத்திரம் சொல்லல, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் 800 கோடி மக்களை ஆண்டவரை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றீங்களா, நீ எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் பெற்றிருக்கிறோம். சமாரிய தேசத்துடைய பஞ்சத்தை இத்தனை 24 ஹவர்ஸ்ல மாத்தின ஆண்டவர் யாரை கொண்டு மாத்தினார்? ஒரு சாதாரண குஷ்டரோகி, 4 குஷ்டரோகியுடைய அர்ப்பணிப்பை கொண்டு மாத்தினார், அவர்களை கொண்டு மாத்தினார். ராஜாவால முடியாத காரியம், எத்தனையோ ராணுவ வீரர்களால் முடியாத காரியத்தை, அந்த தேசத்துடைய பஞ்சத்தை அந்த 4 குஷ்டரோகிகளை கொண்டு மாத்தின ஆண்டவர், அதே ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கு சாதாரணமான மக்களை கொண்டு, உங்களை கொண்டு தேசத்துல மாற்றத்தை உண்டாக்க முடியும். உங்களுடைய முழங்காலை கொண்டு தேசத்துல பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், வீடு கட்டி முடிக்க, திருமணத்தை ஒழுங்கு செய்து தாங்க, என் கடன் மாறட்டும், ஆண்டவரை என்னுடைய பலவீனம் நீக்கட்டும், என்னுடைய ஆண்டவரை கத்த கேன்சர் வியாதி மாறட்டும். முடியா எத்தனை ஸ்டேஜ் சொல்லி தெரியல. இப்போ ஜெபிக்க போகிறோம், இன்னொரு 3 நிமிஷத்துல நம்ம ஜெபித்து முடிக்கலாம். நம்ம ஜெபிக்க போறோம். எப்படிப்பட்ட கேன்சர் வியாதியா இருந்தாலும் இன்றைக்கு அது தலைகீழாக மாறுகிறது. ஹல்லேலூயா. கிட்னி 2 ஃபெயிலியர் ஆகி நீங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு நீங்க அதை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஜெபிச்சீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அவரால் கூடாத ஒன்றுமே கிடையாதுயா. தலைவலியை பல்வலி நீக்குவதற்கு ஆண்டவர் இயேசு தேவையில்லை. ஹல்லேலூயா. நீங்களே தைலம் போட்டா சரியாயிடும். இன்றைக்கு பெரிய பெரிய வியாதியில் இருக்கீங்களா? ஐயா கடைசி ஸ்டேஜில் இருக்கு, டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்க நாட்கள் எண்ணி கொண்டு இருக்கீங்க சொல்லிட்டாங்களா? ஆண்டவர் இயேசு இப்ப இறங்கி வருவார். சொல்லுங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையை புதுப்பித்து தாங்க, என் வாழ்க்கைக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி தாங்கப்பா, என் கிட்னி ஃபெயிலியர் சுகமாகட்டும், என்னுடைய ஆண்டவரே ஹார்ட்ல இருக்க ப்ராப்ளம் மாறட்டும், ஆண்டவரே என்னுடைய கேன்சர் வியாதி மாறட்டும் சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. இப்ப ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். டாக்டரால கூட குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? எத்தனை ஆண்டுகள் சொல்றீங்களா? எத்தனை ஆண்டுகள் இருக்கட்டும், ஆண்டவர் இயேசுவால கொடுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் எக்ஸாம்பிள் வைத்து கொண்டு போய் இருக்கிறார். எல்லாவற்றையும் எக்ஸாம்பிள் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கிழவன் கிழவி ஆயிட்டாங்க, ஆபிரகாம் இல்ல, அவருடைய வாழ்க்கையில எல்லாம் போச்சு இல்ல, ஆனால் ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்தார் பாருங்க. ஆமென். அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் டாக்டர் சொல்லிட்டாங்க, நீர் கட்டி இருக்கு, உங்க கர்ப்பப்பை குழந்தை சுமப்பதற்கான வழி வாசலே கிடையாது, சான்ஸே கிடையாது சொல்லிட்டாங்களா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பாதத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளையா சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்க கர்ப்பப்பையில குழந்தையை சுமக்கின்ற பாக்கியத்தை இன்றைக்கு இயேசுவால கொடுக்க முடியும் பாருங்க. என்னால இல்ல, இயேசுவால கொடுக்க முடியும். நீங்க விசுவாசித்தீங்களா? வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் மாறும். இன்றைக்கு சந்தோஷம், சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். ஜெபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அவரால் எல்லாம் கூடும் பார்த்துங்க. ஹல்லேலூயா. ஒரே நாளில் தலை விரித்து ஆடி கொண்டிருந்த பஞ்சத்தை ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் ஹல்லேலூயா அவரால் தீர்க்க கூடும் என்றால், இத்தனை ஆண்டுகளை கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் இருக்கிற எத்தனை பட்ட பலவீனமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும், உன் மனைவி மூலமா இருக்கலாம், உன் கணவர் மூலமா இருக்கலாம், உன் பிள்ளைகள் மூலமா இருக்கலாம், இல்ல கர்ப்பப்பையில பலவீனம் இருக்கலாம், கேன்சர் கட்டியா இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இன்றைக்கு இயேசு சுகம் தருகிறார். ஹல்லேலூயா. மாற்றி அமைக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லல, இயேசுவின் நாமத்தில் கேளுங்க, நீங்க பரிபூர்ண சுகத்தை இந்த நாளில பெற்றுக்கொள்வீங்க. கேளுங்க. ஹல்லேலூயா. நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இந்த கிரேசி முன்பாக அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கும். திருமணத்துக்காக ஜெபித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண காரியங்களை பிள்ளைகளுக்கு முடித்து தாங்க. ஆண்டவரே, கேன்சர் வேதியில ஆண்டவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க யார் விசுவாசித்தாங்க தெரியல, அத்தனை பிள்ளைகளுக்கு விடுதலை. நாளைக்கு போய் செக் பண்ணும்போது அந்த கேன்சர் கிருமிய சரீரத்தில் இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு என் ஆண்டவர் மாற்றுவீராக. க்ளோரி. ஹல்லேலூயா. கிட்னி ஃபெயில்ல பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இறங்கும் ஆண்டவரே. கண் பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்யும். அப்பா, இந்த நாளில எது வேதிக்காக ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு இறங்கும். பரிபூர்ண சுகத்தை தாரோ ஆண்டவரே. குடும்பத்து தேவைகளை சந்தியும். கடன் பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாறட்டும், அன்புக்குள்ளாக மாறட்டும். பிள்ளைகளுடைய மூலமா வருகிற பிரச்சனை மாறட்டும். ஹல்லேலூயா. திருமண காரியங்களை முடித்து தருவீராக. ஹல்லேலூயா. வீடு கட்டி தருவீராக. ஆண்டவரே, பண தேவைகளை சந்திப்பீராக. இப்படிப்பட்ட காரியங்களை இந்த கிரேசி மூலம் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தந்து என் ஆண்டவர் கனப்படுத்தும்படியாய் அதிகமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றிப்பா. தொடர்ந்து எங்களை ஆண்டவரே அடுத்த வாரம் இப்படி கூடி வந்து ஜெபிக்க மட்டும் உங்களுடைய கரம் இருக்கட்டும்பா. அப்படியா எல்லா குடும்பங்களையும் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த கிரேசி ஒழித்து கொடுக்குறாங்களோ, எந்தெந்த ஸ்கூல்லாம் இந்த கிரேசி ஒழித்து தாங்குறாங்களோ, எந்தெந்த குடும்பம்லாம் தாங்குறாங்களோ, அத்தனை நபர்களையும் வெளி தேசத்திலிருந்து பல மாநிலங்களிலிருந்து தாங்குற எல்லா குடும்பங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துக்கிறோம். அடியின் இன்னும் பலப்படுத்தும். இன்னும் ஆண்டவரே, இந்த இடம் வாங்குவதற்கு அநேகர் எழுப்புங்க. 1000 ரூபா 500 ரூபா கொடுக்கிறவர்கள் எழுப்புங்க. ஜெபிக்கிறவர்களை கொடுக்கிறவர்களை எழுப்பி ஆண்டவரே இன்னும் இந்த ஊழியத்தை சிறப்போடு ஆண்டவரே இன்னும் உமக்கு நாம மகிமைக்காக செய்து முடிக்க வேண்டிய கிருபை தேவன் தருவீராக. அப்படி செய்யப்போருக்க நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு நன்றி சொல்லி ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.